வணக்கம் நேயர்களே. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு புதன்கிழமை நேயர்களை சந்திக்கிறோம். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் சந்தோஷமாக அமைய நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாக சீனா, இந்தியா, ஜப்பானுடன் பேச்சுவார்த்தைகள் வெற்றி, ஜனவரியில் நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்கின்றோம், அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளித்துள்ளதாக மத்திய வங்கி ஆளுநரால் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜனவரி மாதமளவில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக தீர்வுக்கான முயற்சிக்கு பூரண ஒத்துழைப்பு, சமஷ்டி தீர்வு, 13வது திருத்த அமுலாக்கம், காணி சுவீகரிப்பு நிறுத்தம் ஆகியவற்றை சமாந்தரமாக மேற்கொள்ள வேண்டும், சர்வகட்சி கூட்டத்தில் சம்பந்தன் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்படும் அதேவேளை 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதுடன் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், அத்துடன் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் காணி அபகரிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த 3 விடயங்களும் சமாந்தரமாக மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியிருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்தியாக பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்கு விசேட செயலணி, உடனடி நடவடிக்கைக்கு ஜனாதிபதி பணிப்பு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளில் ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருள் பாவனையை தடுப்பதற்காக விசேட போதைப்பொருள் மற்றும் ஆபத்தான ஔடத பாவனையை தடுக்கும் விசேட செயலணி ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை வழங்கியுள்ளார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக தபால் திணைக்களத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை, அமைச்சர் பந்துல குணவர்தன திட்டவட்டமாக தெரிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. தபால் திணைக்களத்தின் வருவாயை அதிகரிப்பதற்கான முற்போக்கான முன்மொழிவுகளுடன் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருந்தால் தபால் தொழிற்சங்கங்களை சந்திக்க அரசாங்கம் தயார் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் 6 கோரிக்கைகளை முன்வைத்து தபால் தொழிற்சங்கங்கள் முன்னறிவிப்பின்றி முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை நியாயமானதல்ல என்று தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக சிறுநீரக மோசடி விவகாரம், 10 பேரிடம் வாக்குமூலம், சிஐடிக்கு வைத்தியசாலை ஆதரவு அளிப்பு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. பொரலை கொட்டா வீதியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சிறுநீரக மாற்று மோசடி தொடர்பில் இதுவரை 10 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு முழுமையான விசாரணைகளை மேற்கொள்கிறது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். தினக்குரல் பத்திரிகையின் பிரதானமான செய்தியாக தமிழ் மக்களின் அவசர தேவையான 3 முக்கிய விடயங்களை வலியுறுத்தி ஜனவரி 31 வரை ரணிலுக்கு அவகாசம், புதிய அரசியலமைப்பா, அரசியலமைப்பு திருத்தமா அல்லது சர்வஜன வாக்கெடுப்பா, பேச்சில் பங்கேற்கும் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஒருமித்த நிலைப்பாடு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவிருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கான முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டியிருக்கும் அதேவேளை தங்களுடைய கோரிக்கைகளை எதிர்வரும் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்குள் ஜனாதிபதி அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக ரணில் ரோ தலைவர் சந்திப்பு ரகசியமானது, பாதுகாப்பு பேரவைக்கு மாத்திரம் தெரிவிக்க முடியும் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் ரோவின் தலைவரை சந்தித்தமை குறித்து விவரங்களை இலங்கையின் தேசிய பாதுகாப்பு பேரவைக்கு மாத்திரமே தெரிவிக்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக 3 கோரிக்கைகள் தொடர்பாக சஜித், மனோ, ஹக்கீமுடன் சுமந்திரன் முக்கிய சந்திப்பு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கட்சிகள் முன்வைத்துள்ள 3 கோரிக்கைகளையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடைபெற்ற சந்திப்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளான தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை
தமிழீழ மக்கள் விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் கூட்டணி ஆகியன இணைந்து தமிழ் மக்கள் தொடர்பில் 3 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 11 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு 11 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியுள்ள நிலையில் மாதாந்தம் 1 கோடி ரூபாயை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது செலுத்தி வருவதாக மின்சக்தி மற்றும் பலுசக்தி ராஜ்ய அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக தமிழகத்திலிருந்து யாழுக்கு தப்பி வந்த 2 கைது என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்தியா தமிழக மண்டபம் முகாமிலிருந்து தப்பி வந்த 2 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 2 கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகம் சென்றிருந்தனர் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினக்குரல் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய வெளிநாட்டு செய்தி ஒன்று இருக்கிறது, அதனையும் இணைத்துக் கொள்ளலாம். ஈரான் போராட்டம் மேலும் ஒருவருக்கு தூக்கு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட மேலும் ஓர் இளைஞர் திங்கட்கிழமை தூக்கிலிடப்பட்டுள்ளார். இந்த முறை பொதுமக்கள் முன்னிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான கிரான் மூலம் கொடூரமான முறையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய விளையாட்டு செய்தி ஒன்று இருக்கிறது, அதனையும் இணைத்துக் கொள்ளலாம். உலகக்கிண்ண கால்பந்து போட்டி அரையிறுதி சுற்று ஆரம்பம் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் அரையிறுதி சுற்று நேற்று நள்ளிரவு ஆரம்பமானது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டி கடந்த மாதம் 20ஆம் தேதி கட்டாரில் தொடங்கியது. இதில் 32 நாடுகள் பங்கேற்றன. அவை 8 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவிலும் 4 அணிகள் இடம்பெற்றன. லீக் சுற்றுகள் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கான 2வது சுற்றுக்கு நுழைந்தன. நெதர்லாந்து, செனகல், இங்கிலாந்து, அமெரிக்கா, அர்ஜென்டினா, போலந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸ்பெயின், மொரோக்கோ, குரேஷியா, பிரேசில், சுவிட்சர்லாந்து, போர்த்துகல், தென்கொரியா ஆகிய 16 நாடுகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த பிரதானமான பத்திரிகைகளின் செய்தியாகும். அந்த வகையில் அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பாக எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் முல்லைத்தீவு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பாக இம்மோடு இணைந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.